ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரீசனிங்கில் வந்து மிஸ்ஸிங் நம்பரில் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 3 பாக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்களா தனித்தனியா. இதில் அந்த கொஷின் மார்க் இருக்கிறதுல வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த 4 நம்பருக்குள்ள வந்து ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் இது செகண்ட் பாக்ஸ்லையும் இருக்கும், தேர்ட் பாக்ஸ்லையும் இருக்குமா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து 6 வருதா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி ஸ்கொயர் நம்பர் வருதான்னு பார்க்கலாம். இப்போ 9, 8, 3 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 9 8 பண்ணால் 16, 17, 20 கிடைக்குமா? 20 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 6லாம் வராதா? அடுத்ததாக வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது 9 × 8 × 3 9 8 72வா? 72 × 3 எவ்வளோ வரும்? 216 வருமா? 216ஓட கியூப் என்ன? இதுக்கு கியூப் எடுத்தோம்னா நமக்கு வந்து 6ன்னு கிடைக்குமா? ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 6 கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் பாக்ஸும் செக் பண்ணி பார்க்கலாம். 8 5 × 25 8 5 40யா? 40 × 25 எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு இது பண்ணோம்னா நமக்கு 1000 கிடைக்குமா? இப்போ 1000க்கு வந்து கியூப் ரூட் எடுங்க. கியூப் ரூட் எடுத்தால் 10ன்னு கிடைக்குது. அதே மாதிரி கடைசி பாக்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். 8 × 16 × 4 16 4 64ன்னு தெரியும். இதோட 8 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு 512 கிடைக்குமா? ஸோ 512க்கு கியூப் ரூட் எடுங்க. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 8ஆ? ஸோ இந்த கொஷின் மார்க் இடத்துல வந்து நமக்கு வந்து 8 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 8. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து கடைசியில் உள்ளது கிடைக்குது. தேங்க்யூ.